திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஊட்டியில் மல்டி லெவல் பார்க்கிங். நீலகிரி மாவட்டத்திற்கு 6 சூப்பர் அறிவிப்புகளை வெளியிட்ட ஸ்டாலின். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உதகையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்ததோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் நீலகிரி மாவட்டத்திற்காக 6 புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்து புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து பயணிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், இந்த நீலகிரியின் மலை அழகை ரசிக்கவா, அருவியின் நனையவா, ஆறுகளில் குளிக்கவா, அணைகளை பார்க்கவா, பழங்குடி மக்களின் பண்பாட்டை போற்றவா, முதுமலைக்கு செல்லவா, தேநீரை ருசிக்கவா, தாவரவியல் பூங்காவை பார்க்கவா, இல்லை படகு சவாரி செய்யவா என்று இப்படி உதகைக்கு வருகின்ற எல்லோருமே ஆர்வமும் ஆசையும் மனத்திற்குள் உற்சாகமும் கரை புரண்டு ஓடும். அந்த அளவுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் இயற்கை எழில் கொஞ்சும் ஊர்தான் மலைகளின் அரசியான ஊட்டிக்கு வந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஊருக்கு விருந்தினராக வந்திருக்கின்ற எனக்கு உங்களை பார்த்தால் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கிறது. கொளுத்தும் கோடை வெப்பத்திற்கு இளைப்பாறலாக நீலகிரி மாவட்டம் இந்த மாபெரும் அரசு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன். நீலகிரியின் வளர்ச்சிக்கு அடித்தளம் திமுக கட்சி என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த மாவட்டத்திற்கு ஏராளமான திட்டங்களை ஆட்சியில் இருந்த போதெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறோம். அந்த சாதனை பட்டியலில் சிலவற்றை மட்டும் நாம் சொல்ல வேண்டும் என்றால், உதகை ஏரி புதுப்பிப்பு, சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் மாளிகை, இலவச இளம்படுகர் நலசங்க கட்டிடம், முதுமலை சரணாலய விரிவாக்கம், இலங்கையில் இருந்து திரும்பிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கூடலூர், பந்தலூர், கோத்தகிரி வட்டங்களில் குடியமர்த்தி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் உருவாக்கியது. தேயிலை தோட்டக் கழகத்தை உருவாக்கியது மட்டுமல்ல, தேயிலை விவசாயிகளுக்கு மானியம், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 1996ஆம் ஆண்டு முதல் 20 விழுக்காடு தீபாவளி போனஸ், பழங்குடி மக்கள் வாழும் அனைத்து பகுதிகளுக்கும் மின் இணைப்பு மற்றும் கலர் டிவி, கூடலூர் பகுதியில் சுமார் 10,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு, இப்படி நீண்ட பட்டியலே போடலாம். இது மட்டுமல்ல, நான் உள்ளாட்சி துறை அமைச்சராக இருந்தபோது உதகைக்கு 3வது குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தேன். அதேபோல உள்ளாட்சி கடை வியாபாரிகளுக்கு கடை உரிமம் நீடித்து பெயர் மற்றும் செய்து கொள்ள அனுமதி கொடுத்தேன். நீலகிரி மாவட்டத்தில் சொந்தமாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக கூடலூரில் 26 கோடியே 6 லட்சம் ரூபாய் செலவில் 300 வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர் அமைக்கப்படும். பழங்கால குடிமக்கள் நிறைந்து வாழ்கின்ற உங்கள் மாவட்டத்தில் அவர்கள் வாழ்வியலை எல்லோரும் தெரிந்து கொள்கிற வகையில் காட்சிப்படுத்தப்படவும், அது பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்கின்ற இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு களிக்கின்ற வகையில் எங்கும் ஏராளம், எங்கும் இறங்கலாம் என்னும் ஹாப் ஸ்டாப் சுற்றுலா முறை 5 கோடி ரூபாய் செலவில் 10 புதிய பேருந்துகளுடன் தொடங்கப்படும்.
நடுக்கனி பரபணு தொகுதி சூழலில் இயற்கை சுற்றுலா மையம் 3 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டமாக இருந்தாலும், ஒவ்வொரு வீட்டிற்குமான திட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து தருகிற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதற்கு இவ்வளவு நேரம் நான் சொன்ன பட்டியல் ஒரு சிறிது சாம்பிள் தான் இதையெல்லாம் என பேசினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.